தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் வசனம் 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் எங்களை மறந்து விடுவார்கள் அப்பா. நாங்கள் நன்மை செய்திருப்போம், ஆனால் மறந்து விடுவார்கள். எங்களுடைய சொந்தங்கள் எங்களை மறந்துவிடும் சுவாமி. ஆனால் எங்கள் தேவன் எங்களை மறக்காதவராய், எங்கள் மேலே நினைவாய் இருக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள், உடைய பிள்ளைகளுடைய பாடுகள், உம்முடைய பிள்ளைகள் படுகிற ஒடுக்குதல், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற வேதனைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் சித்தம் கொண்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினது போல ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே அப்பா நிறைவேறுதலின் நாளா இன்றைக்கு இருக்கட்டும். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக, உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, உம்முடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுங்க. மறுபடியும் கட்டும்படியாய், மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை நிலைத்து நிற்கும் பண்ணும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த காலவேளையில நீங்க நினைவு கூறுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய சிறுமையை கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.